எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நான் உங்களுக்காக புதையல தேடி போற மாதிரியான செம்ம இன்ட்ரஸ்டிங்கான 3 ட்ரெஷர் ஹண்ட் மூவிஸ தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோக்கு நான் மொத்தமா ஒரு 100 லைக் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க. இன்னும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். தேர்ட் பிளேஸ்ல ட்ரெஷர் ஹண்டர் 2009ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபிலேருந்து படத்துக்கு 3.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, மண்ணுக்கு அடியில் புதையல் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்புகிறாங்க. ஸோ அந்த புதையலை தேடி நிறைய பேர் சுற்றிட்டும் இருக்காங்க. ஆனால் அந்த புதையலை எடுக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. ஏன்னா அந்த புதையலை யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்கள தாண்டி போய் அந்த புதையலை வந்து எடுக்கவே முடியாது. ஸோ இந்த புதையலை எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் அவரோட கேங்கும் களத்தில் இறங்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த பாலைவனத்தில் என்னெல்லாம் நடந்தது, இவங்க அந்த புதையலை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சாங்களா இல்லையா, அதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரியாகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற அளவுக்கு தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு டீசெண்டான ட்ரெஷர் ஹண்ட் மூவி. கண்டிப்பாக ஒரு தடவை இங்கே இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பிளேஸில் கும்ஃபு யோகா 2017ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபிலேருந்து படத்துக்கு 5.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஜாக்கி சான் தான். இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் இவர். ஸோ இவருக்கு வந்து புதையல் இருக்க ஒரு மேப் வந்து கிடைக்கும். ஸோ அந்த புதையலை தேடி நம்ம ஹீரோ வந்தீங்கன்னா வருவார். அதே சமயம் இந்த புதையல் எடுக்கிறதுக்காக நிறைய வில்லனோட கேங்லாம் பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ அவங்களையெல்லாம் சமாளித்து நம்ம ஹீரோ ஜாக்கி சானும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த புதையலை கடைசியில் இவங்க எடுத்தாங்களா இல்லையா, அதுக்கு நடுவில் இவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதெல்லாம் இவங்க எப்படியெல்லாம் சமாளிச்சாங்க, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரி லைனாகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தில் நம்ம ஜாக்கி சானோட சேர்ந்து நம்ம இந்தியன் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. மூவி ஃபுல்லாகவே ஆக்ஷன் அண்ட் காமெடி கலந்து செம்ம ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நம்ம ஜாக்கி சானோட மூவி, அதுக்காகவே இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக நம்பி பார்க்கலாம். செம்ம ஜாலியான ஃபன்னான சூப்பரான ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கிங் சாலமன் மைன்ஸ் 1985ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபிலேருந்து படத்துக்கு 5.2 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து புதையலை தேடி கண்டுபிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். இவரை வந்து பார்த்தீங்கன்னா வில்லனோட கேங் வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து புதையல் இருக்க இடத்த ஒழுங்காக என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லி அவரை வந்து மிரட்டுவாங்க. ஆனால் அந்த புதையல் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு சொந்தமானது. ஸோ அவர் வந்து இந்த வில்லனுங்களோட கைக்கு இந்த புதையல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வழியாக அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சிருவாங்க. அவர் வந்து இந்த புதையல் வந்து இங்கே தான்ப்பா இருக்கு, இது வில்லனோட கைக்கு மட்டும் கிடைக்காம நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறாரு. இந்த பொறுப்பை நம்ம ஹீரோ கடைசியில் நல்லபடியாக செஞ்சு முடிச்சாரா இல்லையா, இதுக்கு நடுவில் இவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஸ்டோரி லைனாகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். ரொம்ப பழைய மூவின்னு சொல்லிட்டு பார்க்காம விட்டுற போகிறீங்க. படம் ஃபுல்லாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும். அண்ட் படத்தில் நிறைய காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மூவி ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு நல்லா ஜாலியாக ஃபன்னாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செம்மையான ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் மூவி. படம் தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. இப்போ நான் சொன்ன இந்த 3 ட்ரெஷர் ஹண்டிங் மூவிஸுமே நல்லாயிருக்கும். 3 படங்களும் தமிழ் டப்பிங்கில் தான் அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படங்களை பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் டெய்லி இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேட்டகரிஸில் தொடர்ந்து நிறைய ஹாலிவுட் மூவிஸோட ரிவ்யூஸ்லாம் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க, இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.